அயோத்தி தனது தீபாவளி கொண்டாட்டத்தின் போது சரையு நதிக்கரையில் சுமார் 25 லட்சத்திற்கும் மிக அதிகமான எண்ணெய் விளக்குகளை ஏற்றி ஏறத்தாழ 1121 பங்கேற்பாளர்களுடன் மிகப்பெரிய ஒரு வெகுஜன ஆரத்தி நிகழ்வினை நடத்தியதன் மூலம் 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்துள்ளது. பாரம்பரியமாக நவம்பர் 1ஆம் தேதியானது மாநில மறுசீரமைப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதியன்று இந்தியாவில் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் சி.என். அண்ணாதுரை அவர்கள் சென்னை மாநில முதலமைச்சராக இருந்தபோது 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதியன்று சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. இந்திய இராணுவம் மற்றும் அமெரிக்க இராணுவ சிறப்புப் படைகளுக்கு இடையேயான வஜ்ர பிரஹோர் எனப்படும் 15வது கூட்டு இராணுவ பயிற்சியானது அமெரிக்காவில் நடத்தப்பட்டது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தியா மற்றும் இந்தோனேசியா இடையிலான கருட சக்தி 24 எனப்படும் 9வது கூட்டு சிறப்பு படைப்பயிற்சியில் இந்திய இராணுவம் மற்றும் இந்தோனேசிய இராணுவம் ஆகியவை பங்கேற்கின்றன. இந்திய கடலோர காவல்படையானது 60% உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சில கூறுகளுடன் கூடிய ஆதம்யா மற்றும் அக்சர் எனப்படும் 2 விரைவு ரோந்து கப்பல்களை ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டின் சிட்னி நகரில் நவம்பர் 2ஆம் தேதியில் இருந்து நடைபெற்று வரும் 67வது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டில் தமிழக சட்டசபை சபாநாயகர் எம். அப்பாவு பங்கேற்றார். மேம்படுத்தப்பட்ட உயிரி தொழில்நுட்பத்தின் மூலம் வேளாண் உணவுத் துறையில் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக பஞ்சாபில் உள்ள மொஹாலி என்னுமிடத்தில் பிரிக் தேசிய வேளாண் உணவு உற்பத்தி கல்வி நிறுவனத்தினை அரசாங்கம் திறந்து வைத்துள்ளது. டிபிஎஸ் பாங்க் இந்தியா ஆனது 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக தொடர்ந்து 9வது ஆண்டாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 35வது ஆளுகை குழு கூட்டம் ஆனது அக்டோபர் 22ஆம் தேதியில் இருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெற்றது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகமானது 19வது சர்வதேச மருந்து ஒழுங்குமுறை ஆணையங்களின் மாநாட்டை டெல்லியில் துவங்கி வைத்துள்ளது. விண்வெளியில் மரப்பொருட்களின் பெரும் பயன்பாட்டிற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக மரத்தினால் உருவாக்கப்பட்ட உலகத்தின் முதல் செயற்கைக்கோள் ஆன லிக்னோசாட் நவம்பர் 5ஆம் தேதி ஜப்பானிய அறிவியலாளர்களால் விண்ணில் ஏவப்பட்டது. போர் மற்றும் கடும் ஆயுத மோதலில் சுற்றுச்சூழல் வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கான சர்வதேச தினம் ஆனது ஆண்டுதோறும் நவம்பர் 6ஆம் தேதியன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் ஆனது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை தற்போதைய சத்யபிரதா சாஹூவுக்கு பதிலாக தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமித்துள்ளது. இந்த தலைமை தேர்தல் அதிகாரி பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி இவர் ஆவார். இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனமான என்டிபிசி ஆனது கார்பன் டை ஆக்சைடினை மெத்தனாலாக மாற்றும் உலகின் முதல் ஆலையை மத்திய பிரதேசத்தின் விந்தியாச்சல் பகுதியில் அமைந்துள்ள அதன் உற்பத்தி மையத்தில் திறந்து வைத்துள்ளது. ஐதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு தளவாட நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட அஸ்மி எனப்படும் 550 இயந்திர துப்பாக்கியை இந்திய இராணுவம் தனது படையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமானது 2024ஆம் ஆண்டு S&P உலக பெரு நிறுவன பொறுப்பு மதிப்பீடு தரவரிசையில் தொடர்ந்து 5வது ஆண்டாக உலகின் மிகவும் நிலையான அலுமினிய உற்பத்தி நிறுவனமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. நவிகா சாகர் பரிக்ரமா 2 எனப்படும் உலகளாவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு சுமார் 9074 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த இந்திய கடற்படையின் I.N.S.V. தரிணி என்ற கப்பல் ஆனது நவம்பர் 9ஆம் தேதியன்று ஆஸ்திரேலியாவில் உள்ள அதன் முதல் இடைநிறுத்த துறைமுகத்தை வந்தடைந்தது. இது லெப்டினன்ட் கமாண்டர்கள் தில்னா கே மற்றும் ரூபா ஏ ஆகியோருடன் பூமத்திய ரேகை பகுதியை அக்டோபர் 16ஆம் தேதியிலும்
மகர ரேகை பகுதியை அக்டோபர் 27ஆம் தேதியிலும் கடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பொது ஒளிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி வேவ்ஸ் எனப்படும் தனது சொந்த இணையவழி ஒளிபரப்பு தளத்தினை, அதாவது OTT தளத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய மகளிர் ஹாக்கி அணியானது பீகாரில் உள்ள ராஜ்கிர் ஹாக்கி ஸ்டேடியத்தில் சீன அணியினை வீழ்த்தி 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் வெற்றி பெற்றது. கேல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் ஆனது தொடர்ந்து 2வது ஆண்டாக சிறந்த நிதி மாற்றத்திற்கான 2024ஆம் ஆண்டு SAP-ACE விருதை வென்றுள்ளது. SAP-ACE விருதுகள் இந்திய துணைக்கண்டத்தில் சிறப்பாக இயங்கும் வணிகங்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு தொழில்துறை அளவுகோலாகும். யூனியன் பேங்க் ஆப் இந்தியா வங்கியானது பெண் தொழில் முனைவோருக்கு கடன், திறன் மேம்பாடு, ஆலோசனை சேவைகள், வலையமைப்பு வாய்ப்புகளை வழங்கச் செய்வதற்காக பெங்களூரு, சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் ஜெய்ப்பூரில் 5 நாரி சக்தி கிளைகளை தொடங்கியுள்ளது. சென்னையின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் ஆனது OP ஜிண்டால் உலக பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அரசியலமைப்பு அருங்காட்சியகத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்களை நன்கு வழி நடத்துவதற்காக ஒரு எந்திர மனிதனை உருவாக்கியுள்ளது. சென்னையின் இந்திய தொழில்நுட்பக் கல்விக் கழகம் ஆனது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து திரவ மற்றும் வெப்ப அறிவியல் ஆராய்ச்சிக்கான சிறப்பு மையத்தினை நிறுவியுள்ளது. பொது தொலைத்தொடர்பு சேவை வழங்கீட்டு நிறுவனமான BSNL ஆனது நாட்டின் முதல் நேரடி செயற்கைக்கோள் கைபேசி இணையதள சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது நாடு முழுவதும் உள்ள தொலைதூர மற்றும் பின்தங்கிய பகுதிகளுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்கவும், பிராட்பேண்ட் சேவையை பெறுவதற்கான சாதனங்களின் உதவியின்றி நேரடியாக பயனரின் கைபேசியில் அல்லது வேறு சாதனங்களில் பிராட்பேண்ட் சேவையை பெறுவதற்கான வழிவகை செய்கிறது. 130 ஆண்டு கால வரலாற்றில் இந்தியா முதல் முறையாக சர்வதேச கூட்டுறவு கூட்டணியின் மாநாட்டை நவம்பர் 25ஆம் தேதியில் இருந்து நடத்தி வருகிறது. மேலும் இது வருகிற நவம்பர் 30ஆம் தேதியில் நிறைவடைய இருக்கிறது. மத்திய அரசானது புதுமைகளை ஊக்குவிப்பதற்காகவும் நாட்டின் பாதுகாப்பினை நன்கு மேம்படுத்துவதற்காகவும் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு AI தரவு வங்கியை தொடங்கியுள்ளது. 3வது உலகளாவிய சரக்கு போக்குவரத்து உச்சி மாநாடு 2024 ஆனது Acting Today to Reach the Opportunities of Tomorrow என்ற கருத்துருவின் கீழ் துபாயில் நடத்தப்பட்டது. மத்திய அரசானது 5வது கடல்சார் மீன்பிடித்துறை கணக்கெடுப்பினை தொடங்கியுள்ளது. இந்தியாவின் கடற்கரையோரத்தில் உள்ள சுமார் 1.2 மில்லியன் குடும்பங்களில் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். மக்களின் நலனுக்காக இந்த துறையுடன் தொடர்புடைய எதிர்கால கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்க இது உதவுகிறது.